ஹாய் அக்கா, மறந்துட்டாயா? ட்ரீம் ஐஸ் உங்களோட கமெண்ட்ஸை பார்த்தேன் ரீல்ஸில். யார் இது புதுசாக இருக்கே எங்கள் ட்ரீம் நேமில் அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தேன். அங்கே உள்ள வேறு மெயின் நேம் ஏதோ வேறு ஹெட் நேம் வேறு எது இருந்துச்சு. ஸ்னேகா மோனிகா ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தீங்க. ஞாபகம் இல்லையா சொல்ல என்ன? சொல்லுங்கள் ராஜ்மோகன். ராஜ்மோகன் ராஜ்மோகன் ஆரம்பத்தில் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க தானே? எப்பயாவது ஒரு டைம் வந்துட்டு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்பீங்க. கரெக்டாக வருதுன்னு நீங்கள் ரொம்ப கேப்பை விட்டுட்டா மறந்து போகுது வேறு. அதான் சாரி கேட்டுட்டேன்லக்கா. சாரி கேட்டுட்டியா? இந்த ட்ரீம் ஒரு நாள் நான் ஒன்று திட்டினேன். எனக்கு ஏதோ பேட் கமெண்ட்ஸ் போட்டேன்ல. சூப்பர். செருப்பு பியும். ஹை செண்பகம். செருப்பு பியும். செருப்பு பியும் பிக்கலாமா? உன்னைய போட்டு அடித்து டேய் உன்னைய போட்டு அடித்து பிக்கலாமா? செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நிலா. வணக்கம் வணக்கம். வந்தனம். நமஸ்தே நமஸ்கார். குட் மார்னிங். எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களை. என்ன பேர்? மோனிஷ். யாருன்னு தெரியலையே. என்ன எங்கேயோ பார்த்துருக்கீங்களா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஞாபகத்துக்கு வரல. யாராக இருக்கும்? பால் கடை வச்சுருக்கீங்களா அவங்களா? போதை மருந்து உன் கண்கள். டுடே என்ன ஸ்பெஷல்? கோல்டு மெம்பர்ஷிப் வெரி ஸ்பெஷல். அதுதான் என்னோட ஸ்பெஷல். உன்னை எல்லாம் சாரி கட்டுங்க. சாரி தாங்க கட்டியிருக்கேன். இது பேர் சாரியா தெரியலையா? நீ என் கமெண்ட்ஸ் தெரியுதா? ஹாய் பாப்ஸு. தூக்கம் இருந்தாலும் மனசு கேட்கலையா? ஆமாம் சொல்லுவோம். நிஜமாக கேட்கல. உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது. ஒரு தடவை விட்டுட்டோம்னாக்கா அது மேல்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. நேற்று வந்து நான் டைம் மாற்றி போட்டேன் பார்த்தீங்களா? வியூஸே இல்லை. அவன் கிடக்குறான். நீங்கள் செல்லம். இதில் எந்த ஆக்சஸ் சார்? இதில் வந்து இது கோல்டு ஆக்சஸ் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா? கோல்டு அப்கிரேட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களாலாம். போய் பாருங்கள். டிபி டச் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ஜாயின் பட்டனை தொட்டு. ஹாய் கண்ணலகி. ஹவ் ஆர் யூ? ராஜ் ரஷிதா. ரஷித். ஹாய் ரஷித். ஹாய். லைக் டன்னு. ஓகே. அன்பே இந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மயக்கத்தானே ஒரு ஆயில் வேண்டுமே. பார்க்கலண்ணா. பர்சனல் ஆக்சஸாக நீங்கள் சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும். சிவா ப்ரோ குட் மார்னிங். பார்க்கலண்ணா பர்சனல் ஆக்சஸ். இன்னும் பர்சனல் ஆக்சஸ் பார்க்கலையா? நீ பார்க்காததா சுவாமி, நீ பார்க்காததா. ரிப்பீட் மூடில் பார்த்த ஒரே ஆள் நீ தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டது வேலை செய்யுது டோய். ஐஸ்கிரீமு வேண்டாம். ஐஸ்கிரீம் ஷாப்பை வேறு நாங்கள் மறந்துட்டோம். ரெகுலராக போகிறது தான். வழியை வந்து அந்த நடுவில் ஏதோ ஒரு பாலம் தோன்றுறாங்க. இப்படி சுற்றிட்டு போங்க. நாங்கள் பாருங்கள் இப்படி அங்கே தான் ஒரு எல்லா ஒரு ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லா ஸ்ட்ரீட்டுமே இருக்கும். அப்புறம் சுற்றி நான் கோச்சிக்கிட்டேன் வேறு. நான் ஐஸ்கிரீம் தானே கேட்டேன், எதுக்கு மாற்றி இந்த வழி என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி என் ஹஸ்கிட்ட சண்டை போட்டு ஏண்டி கத்தி உயிரை வாங்குற, இந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் தின்னக்கூடாது. அப்புறம் போயிட்டோம். உள்ளே உட்காந்தாக்கா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப காலியாக இருந்தது. சரி ஓகே, இப்போ நம்ம நார்மலே வாங்கி சாப்பிட்றலாம். ரொம்ப கூலிங் அதிகமாக இருந்தது. ஆனால் வாயில் ஒரு வாய் சப்ப ஐஸ்கிரீம் உள்ள அப்படியே ஜில்லுன்னு இறங்குது. ஐயோ, நான் நினச்சிட்டேன் என்ன வேலை வைக்க போகுதோ அப்படின்ட்டு. என்னடி சொல்கிறேன்? ஆமாம் தமிழ். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு பீச்சுக்கு போய்ட்டு. அப்புறம் கோல்டு லைவ் எத்தனை மணிக்கு? ஒரு 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் கோல்டு மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். என்ன பண்ண சொல்லும் 5 மந்த் அதில் தான். அதுக்குள்ளே 5 மந்த் ஓடிச்சுல சுவாமி. ஜமால் முகமது ஹாய் ஹாய் ஹாய். என்ன செய்கிறீங்க தங்கங்களை? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்கல சத்தமாக. நீங்கள் சவுண்டு கம்மியாக வச்சுருப்பீங்க, அதிகமாக வைங்க. சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாய் அரேபியன் குதிரை. தமிழ் லாகு நீ நல்ல கமெண்ட்ஸ் போடு, உன் சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். சாப்பிட்டேன். ஹே ஹவ் ஆர் யூ தரி சொல்லுங்கள் டெவில். லாஸ்ட்டாக பார்த்தது செப்டம்பர் 5. லாஸ்ட்டாக பார்த்தது செப்டம்பர் 5. செப்டம்பரு அக்டோபர் அப்படின்னு பார்த்தனாக்கா அக்டோபர் 5, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 3 மந்த் தான் வருது. 3.5 மாதம் தான் வருது இன்னும் சொல்ல போனாக்கா. அதுக்குள்ளே 5 மந்த்துன்னு சொல்லி கதை அளக்குற டே. அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் தமிழாக்கு. ஆமாம். என்னையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்க மாட்டீங்களா நீங்கள்? நம்ம நல்ல பொண்ணு தாங்க. ஃப்ரெண்டாக பழகுனா ஃப்ரெண்டாக பழகுவேன். என்னை ஏதாவது திட்டி கமெண்ட்ஸ் போட்டால் நானும் திட்டி ரிப்ளை கொடுப்பேன். இல்லைனா சீப்போ நாயேன்னு பிளாக் பண்ணி விட்டுடுவேன். அவ்வளோதான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா கமெண்ட்ஸ் போடுங்க. இல்லை எனக்கு தேவை அதெல்லாம் கிடையாது, நான் இப்படி தான் வல்கராக கமெண்ட்ஸ் போடுவேன் அப்படின்னா போடுங்க. ஒயிட்டிக்கிட்டே உங்கள் பேரில் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் ஒயிட்டி இந்த மாதிரிலாம் வந்து பேடாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இவங்களாம் கண்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் ஒயிட்டி மேனேஜருக்கு கால் பண்ணி நான் சொல்லுவேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஐடி கார்டு வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஐடி கார்டுக்கு வியூஸே போகக்கூடாது. அவங்க என்னதான் அப்லோடு பண்ணாலும் வியூஸ் போகக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு ஜாயின் பட்டன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஜாயின் வந்து மற்ற நார்மல் மெம்பர்ஸ்காரங்களுக்கு ஆப்ஷன் கண்ணில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒய்டி மேனேஜருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி விட்டுடுவேன். கோல்டு மெம்பர்ஷிப்பு பிக்னியில் வருவியா? அடிப்பாவி. சாரி, ஆகஸ்ட் 5. ஆமாங்க, அது ரொம்ப கஷ்டங்க. இப்போ எப்படின்னா, இப்போ போய் நான் உள்ளே போய் காப்பிரைட்ஸை கொடுத்து அந்த சேனலை தூக்குறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக ஒய்டியோட மேனேஜரே நமக்கு நல்ல பழக்கம்தான். டக்குன்னு ஒரு கால் பண்ணமா, இங்கே பாரு அவன் சேனல் இருக்கணும், அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும், மற்ற ஆடியன்ஸ் கண்ணுக்கு அப்படி ஒரு சேனல் இருக்கிறதாவே தெரியாது, தெரியக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 கிஸ்ஸு அப்படின்னு கொடுத்தனா வேலை முடிஞ்சு போச்சு. ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்மைல் கியூட்டா கிரிஷ் செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெனி ஆர் 5 டாப்பிங்ஸ். யூடியூப் மேனேஜர் கூட எப்படி பழக்கம் உனக்கு? அடி செருப்பால ஷர்வா. ஆமாம் ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? அதான் நான் ஆமான்னு ஒத்துக்கிட்டேன்ல, என்னடா பண்ண போகிறேன்? டேய் சேட்டா எனக்கு தெரியும் அந்த மேனேஜர். மார்னிங் உங்களுக்கு மார்னிங்கா? என் லைவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே எல்லாருக்குமே மார்னிங் தான், நைட்டுன்றதை மறந்துடுங்க. கேஎஸ்கே வெல்கம் டு கோல்டு. தேங்க்யூ செல்லம். கண்டமனூர் ஜமீன் கதையை சொல்லிட்டு இருக்க. ஓகே மோனி, கண்டமனூர் ஜமீன் காமெடிக்க போட்டுடலாமா ஒரு நாளைக்கு? தோட்டக்காரன் பார்த்துட்டான்னு சமையல்காரன் பார்த்துட்டான்னு சமையல் பக்கம் ஒதுங்கினேன்னா, அதுக்கப்புறம் தோட்டக்காரன் பார்த்துட்டான், சரி தோட்டக்காரன் பார்த்துட்டான்னு தோட்ட பக்கம் ஒதுங்கினேன்னா, ஐயோ அந்த காமெடி நல்லாயிருக்கும். என்னம்மா அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்துட்ட? எப்படியோ வந்துட்டல்லடா, கொஞ்சம் பேசணுமா? பேசணுன்னா கோல்டு மெம்பர்ஷிப் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், ஷோ லைவ் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க.
ஜக்கம்மா பொட்டு மாதிரி இருக்கு அக்கா. ஜக்கம்மா மாயம்மா ஜக்கம்மா ஜக்கம்மா. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. நிலா நம்ம லைவுக்கு நித்யானந்தா வந்திருக்காரு. ஹாய் நித்யானந்தா, வாங்க வாங்க. நல்ல லைவு இன்னைக்கு கிடைக்குமா? ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல, இன்னைக்கு லைவை பார்த்துட்டு நீங்களே நாளைக்கு எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருங்க, ஓகேவா? ஃபீட்பேக் நல்ல சூப்பர் ஃபீட்பேக்காக கொடுக்கணும். நீங்கள் நல்ல ஃபீட்பேக்கை கொடுக்க தான் நானும் இங்கே நல்ல நல்ல லைவ் எல்லாம் மெம்பர்ஷிப் லைவ் உங்களுக்கு போடுவேன். கண்டமனர் ஜமீன் கண்டம் பண்ணாரா இல்லையா? கண்டமனர் ஜமீன் கண்டம் பண்ணிட்டாக. இந்த வாய்ஸில் வச்சு பாட்டு வேறு. ஐயோ, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? ஹார்ட்டை காணோம், இப்போதான் நிம்மதியாக இருக்காக்கா. ஏண்டா? கோல்டு லைவ் என்ன ஸ்பெஷல்? வெரி வெரி ஸ்பெஷலுங்க. ஜாயின் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது உணர முடியும். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், டைம் போயிட்டுருக்கு. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. ஐயோ சலோ, இட்ஸ் மீ மோனி. ஹெவியாக வின்டரில் போய் ரெயின் எல்லாம் குளோபல் வார்மிங்கோட வினை. நிலா ஃபீட்பேக்கு கொடுக்கத்தான் நான் இருக்கேன்ல. நீ தான் இருக்கேன்ல. எனக்கு தான் மாறி சூரி காளி இருக்காங்களே, அவங்களே ஒரு 10 ஐடி ஓப்பன் பண்ணி வச்சு ஃபீட்பேக் கொடுக்க வச்சிடலாம். எனக்கு நானே ஃபீட்பேக் கொடுப்பேன். ஒரு டைம் எனக்கும் கேட்கும் தான், கேட்காம இருக்காது. கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப இப்படி ஒரு சேனல் வந்து இதுக்கப்புறம் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்கும். அது மாதிரி நல்லா டைப் பண்ணி அனுப்பிவிடணும், சரியா? அவங்களும் கொடுப்பாங்க, நம்மளுக்கு சேட்டு சில டைம் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூடியூப்பில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபார்மர் வந்து சிப்பி 92 க்ரீன் வேஸும் சிப்பி 922 குடைக்குள் மழையும் நிலா தான் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக கொடுக்கணும். அர்ஜுன், ஹாய் அர்ஜுன். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? இருக்கேன் ஆசி. ஹாய் ஆசி. அந்த காமெடி ரீல்ஸ் போட்டால் அது உன் கதை தானான்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதுவும் உண்மைதான். அதனால தான் நான் இன்ன வரைக்கும் அது போடலை. இதை நான் ஆல்ரெடி யோசிச்சிருக்கேன். ஹாய் மேடம், எப்படி இருக்கேன். ஹாய் கியூட்டி. அந்த மாறி, ஹாய் மாறி. தளபதி என்னது சொல்ற ப்ரோ? மேரேஜா? என்ன மேரேஜ்னா புரியல, ஃபுல்லாக கேளுங்க. எல்லா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டேன். அம்மன். ஏய் ராஜ், நீ ஏன் ஒரு வெட்டி ஆள்? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ அதில் வா, அப்புறம் பாரு என்னோட ஃபீட்பேக்கை. வேணாண்டா சாமி, நீ எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டு விட வேற. வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, தேன் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோ. ஜாலக்காரி மாய ஜாலக்காரி. இந்த ஐடி தான் ஷோவே ஆகலையே, ஸோ ஐடி சேஞ்ச் பண்ணுறேன். சர்வ கமெண்ட் பண்ணாலும் ஐடி நல்லாவே தெரியுது. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கிஸ். ஹாய் செல்லம்மே. உங்கள் முகமூடி இரிட்டேட்டிங்காக இருக்கா? இடுங்களா? இந்த முகமூடியை பார்க்க அப்படியே கட்டுப்பாக இருக்குல்ல. என்னடா இது? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிரித்து என்ன சிறையிலிட்டாய். நீங்கள் எப்படி இவ்வளோ செம்ம கிளாமராக இருக்கேன்? நான் நார்மலாக தான் இன்றைக்கி உட்காந்துருக்கேன். அதுக்கே அப்படி தெரியுதா என்ன? மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி மீட்ட என் வெளியே. யாரது? ஓ, அக்கரனா கர்ஷன். மற்றவங்க எல்லாம் மேக்கப் போட்டிருப்பாங்க, நீ ஏன் மேக்கப் போடலை? அது எதுக்குடா நமக்கு? நானே மாஸ்க் போட்டிருக்கேன், இதில் மேக்கப் வேறு போட்டு அவன் கண்ணாபண்ணான்னு பார்க்க. பான்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீமை போட்டோமா, பவுடர் தடவணுமா, சும்மா ஐப்ரோ பென்சிலில் கரெக்ஷன் பண்ணோமா, முடிஞ்சு. இன்றைக்கி நான் மை கூட வைக்கல, சும்மா லேசாக ஐலைனர் இந்த இடத்துல விட்டுட்டேன், அவ்வளோதான். வேறு என்ன? அதே அடித்த பவுடர்லாம் போய் இப்போ ஆயில் வடிஞ்சிட்ருக்கு, தெரியுதா? எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்னு, ஆனால் நல்லாயிருக்கும். அதனால தான் பரு வராமல் இருக்குது.
ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பரு நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வியாபாரம் தந்திரங்கள் காய்ஸ். ஹாய் ஹேமா வந்துட்டாங்க பாருங்கள். லயன் ஆல்வேஸ் வெல்கம். ஹவ் பியூட்டிஃபுல் ஐஸ் ஷப்பி. ஹாய் தேங்க்யூங்க. நிலா இந்த சாரியில் பார்த்தா அப்படி தான் இருக்கு சொல்லும். சரோ ஷோ ஆகுது, அப்பெல்லாம் முயற்சியை கைவிடக்கூடாது. விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி போல. கரெக்டு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. உனக்கு அழகு முகமல்ல அந்த 2 கண்களும். ஐ லவ் யூ ராஜேஷ். ராஜேஷ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. அங்க முகம் பார்த்தாலே தங்க முகம் பார்த்தாலே அங்கமெல்லாம் சிரிக்குதம்மா. அப்பாடா என்னன்னு தெரில, எனக்கு இந்த சாமி சாங் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஓடிட்டு இருக்கு. இந்த டிபி ஓகேவான்னு பாரு. இது ஒன்றுமே தெரியலையே. லைவில் இருக்கும்போது ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. அதில் கமெண்ட்ஸ் பண்ண ரீல்ஸில் இப்போ நான் அப்லோட் பண்ணல, இப்போ ஃபஸ்ட்டு சேனலில் வந்து வீடியோஸில் அதில் கமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறேன். நமக்கு தான் 150 கூட லைக்கு இல்லை. செல்லம் லைக் போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள்லாம் ரொம்ப நல்லவங்கங்க. இருங்க, அவங்கள லைக் போட சொல்லி நம்ம சொல்லி கொடுப்போம். சப்ஸ்கிரைபாவது பண்ணுறாங்களான்னு பார்த்துடலாம். ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் இந்த டிபியில் தொட வேணாம மேலேயே காமிக்க சப்ஸ்கிரைப் இருக்காரு. எனக்கு ஒரு மொபைலில் ஒரு மாதிரி கன்றாவி. இதில் வேற சார்ஜ் வேறு. இதுலேயும் ஃபிங்கர் பிரிண்ட்டு போட்டிருக்கலாம். லாக்கு கடுப்பாக இருக்குது. அவசரத்துக்கு எடுக்கவே முடியல. செக் செல்லக்குட்டி தோ தெரியுது பாருங்கள் சப்ஸ்கிரைப். இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் பட்டனை கொடுத்துருங்க. அப்புறம் டபுள் டச் பண்ணி இப்படி லைக் போட்டுடுங்க. டைம் போயிட்டே இருக்கு. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோ. லைவ் வைப்போம். லைவ் வா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இருக்கு சில்வர் ஜாயின் பண்ணலாமா? ஆல்ரெடி சில்வருக்குள்ளையா? இதில் தானே இருக்கீங்க. இது முடிஞ்சிச்சா? எக்ஸ்க்ளூசிவ் முடிஞ்சிச்சா என்ன? பண்ணிட்டேன் பாரு. என்னத்தான் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல வேறு. என்ன டிபி தெரியலையே. உன்னை விட எனக்கு தான் ரொம்ப படபடப்பாக இருக்குடா. ஐயோ சிப்பி 922 யூடியூப். அது என்ன கையை ஒன்று வச்சிருக்க? என்னடா அது ஏதோ கீழே ஒரு மாதிரி வச்சிருக்க. அது எனக்கே பக்குங்க. அட கன்றாவியே கன்றாவியே. ஐயோ நேற்று கோவப்பட்டையா? நேற்று சும்மா விளையாடினேன், அவ்வளோதான். உன் புன்னகை எனக்கு ஊக்கம் தரும் மருந்து. உன் பூவிழிகள் நீர் வடித்தால் தாங்காது இந்த இதயம் என்னும் பந்து. நீங்கள் மேரிடா சுவாதி? ஆமாம்மா மேரிட் தாம்மா. மேரிட் ஆகி குழந்தைங்களும் இருக்காங்க எனக்கு. எக்ஸ்க்ளூசிவ் முடிஞ்சது, கோவத்தில் ரினியூ பண்ணலை. பரவாயில்ல இருக்கட்டும் விடு, பரவாயில்ல இருக்கட்டும் விடு. உன் கண்ணு செம்மையாக இருக்கு. அகில் இட்ஸ் லைட்டாக மூவா ஆக்டிவேட்டட் டார்லிங். அப்படியா? எதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? அப்படி ஒரு ஆக்சஸ் நம்மக்கிட்ட கிடையாது ஜேடி பாலா. நீங்கள் போட்டிருக்கிற அந்த நீங்கள் போட்டிருக்கிற லெவலோடைய ஆக்சஸ் என்கிட்ட கிடையாது. ஒரு ஃபேக்கில் தான் ஜாயின் பண்ணிங்களா எப்படி?
உங்கள் ஏஜ் அக்கா, என்னோட ஏஜ் 33 கைஸ். செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. வெரி ஸ்பெஷல். இப்போ கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோ லைவ் இருக்குது, கோல்டு லைக் போட சொல்லணும். தங்க கொட்டிஸ் லைக் போடுங்க. இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருங்க, அப்படியே ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணிகிட்டே இருங்க, லைக் விழும். இங்கே மேலே தெரியுற சப்ஸ்கிரைபர் தொட்டு ஆல் கொடுத்துட்டே இருங்க. எல்லோரும் புதுசாக பார்க்குறவங்க மேலே தெரிகிற சப்ஸ்கிரைபர் தொட்டு ஆல் பட்டனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ரீல்ஸ் லைவெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் திலீப் கம்மி தான். டிபியை டச் பண்ணி நீங்களே பாருங்கள், வரும். டிபியை டச் பண்ணுங்கள், ஜாயின் பட்டன் வரும். அப்புறம் ஜாயினை தொடுங்க, ஆக்சஸ்லாம் வந்துடும். அதில் நீங்களே ஒன்று ஒன்றா நகர்த்தி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஆக்சஸ் இருக்குது. மேக்னட்டிக் யுவர் ஐஸ். லிவிங்ஸ்டன் சொல்கிறேன், இதில் வந்துடுங்க. ஒரு விஐபி ஜாயின் போட்டுடுங்க. அதில் தான் நான் அதெல்லாம் சொல்லுவேன். அன்பே மலர்ந்த உன் முகத்தை காண மலர்களை மறைத்து மறைத்து பார்க்கின்றதாம் மறந்தும் அனுப்பிட்டேன் ரூமுக்கு. ஓகேடா ஓகேடா ஓகேடா. ஜீவா வெல்கம் டு கோல்டு. தேங்க்யூ பேபிமா, தேங்க்யூ பேபிமா. குட் நைட்டா ஜெல்லம். கர்ணா ஹாய், கர்ணா ஹாய். யூ ஐஸ் கியூட்டா. வெளியில் தெரியும் தே ஆர். என்ன இந்த அளவுக்கு டீட்டெயிலாம் போடாதீங்க காய், இந்த அளவுக்கு போடாதீங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. ரொம்ப டீட்டெயில்ஸ் போடாதீங்க. உங்கள் ஐயா வெரி க்யூட். தேங்க்யூ. கோல்டு வந்தால் உங்களை ஃபுல்லாக பார்க்கலாமா? நான் லாங்கில் போய் நிற்பேன், நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்த்துக்கலாம். பார்க்கலாங்க. தங்கு தடை இல்லாமல் நீங்கள் ஃபுல் வியூ பார்க்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபோனை வச்சுட்டு தள்ளி போக சொல்கிறீங்க, அந்தளவுக்கு நான் பேக்கில் தள்ளி போயிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன ஃபுல்லாகவே பார்க்கலாம். சப்போஸ் காலை காட்டுங்கன்னு சொன்னால் கூட காலையும் பார்க்கலாம். ஐயோ லைவ் இருக்குங்க, ஜாயின் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நானும் சிவபுரம் போல் நேம் வந்து ஒயிட் ஆக போகிறேன். நானும் சிவபுரம் போல் நேமை ஒயிட் ஆக போறியா? நேமை வந்து ஒயிட் ஆக போகிறீங்களா? ஸோ கியூட் அனேஷ். பார்க்கலாம் பார்க்கலாம் சிவாஜி, பார்க்கலாம் பார்க்கலாம். பெரிய ஆக்சஸாக எடுத்துகிட்டு பார்த்துடலாம். நாளுக்கு நாள் அழகு அதிகமாகிட்டே போகுதா? தயாலா ஹாய் தயாலா. உங்கள் கண்ணு சூப்பர், அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுங்க. கண்ணு சூப்பர்னு சொல்லிட்டு மாஸ்க்கை ரிமூவ் பண்ணால் பரவாயில்ல, நம்மள சூப்பர்னு சொல்லிட்டான். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு நேரம் என்னையெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? நல்லா லைவ் முடியும் போது சொல்கிறேன். இப்போது சொன்னனாக்கா லைவ் ஸ்பாயில் ஆகிடும். ஒரு விஷயம் சீக்ரெட் தான் அது. நான் ஒரு தடவை இன்றைக்கி நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன டெய்லியும் அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதனால தான் அதை நான் சொல்லாமலே இருக்கேன். சில்வர் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குங்க. நீங்கள் அதில் ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு கூட அப்புறம் லைவை பார்த்துட்டு அப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம். உன் கண்ணை பார்த்தாலே ஐயைய அவ்வளோ சீனெல்லாம் இல்லைங்க. முகமது என்ன சொன்னீங்க? அவ்வளோ சீனெல்லாம் இல்லையா? சீனே தான். பொண்ணுங்க நாங்கள்லாம் சீன் போடத்தான் செய்வோம், பசங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கொஞ்சம் நடுவில் கிரிஞ்சு கூட பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், அதையும் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ரசிக்க தெரியாதவன் ஒரு ஆண் மகனே கிடையாது. பெண்கள் என்ன பண்ணாலும் ரசிக்கணும், அவனே உண்மையான ஆண் மகன், உண்மையான குடிமகன், தமிழ் குடிமகன். இந்த மாதிரி எத்தனை கதை கேட்டு இருப்பாங்க. மாஸ்க் ரிமூவ் பண்ண செல்லக்குட்டி
ம். நீ சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. சொல்லாம இருக்கிறது தானா? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ சொல்கிறது எல்லாமே பாபு பாபு ஸ்னேக் பாபு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க கைஸ். எல்லாம் வேலைத்தான்ப்பா. ரசிக்க தெரிந்தவன் கலைஞன். கரெக்டாக சொன்னீங்க. ஹாய் டார்லிங், ஹாய். உங்கள் பூமர் சூப்பரா டேண்டா. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. சீக்கிரம் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணுங்கள். இங்கே தெரிகிற இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுங்க. வெரி ஸ்பெஷல் கோல்டு மெம்பர்ஷிப் ரொம்ப கம்மி தான் அது. சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. 31 days நீங்கள் டெய்லி வர மெம்பர்ஷிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அக்காடா அக்கா, மாஸ்க் அக்கா. ஹலோ. தெரியலையா வினோ? சொல்லுங்க வினோ. பெட்டர். ஹாய். என்னோட டிபி ஓகேவா? என்ன டிபி அது? இவன் ஒரு கிறுக்கன் டிராவிட். என்னடா வச்சுட்டு வந்திருக்கேன்? காமெடி பண்ணி வச்சிருக்க ஃபேஸை. எனக்கு அந்த சீனை பார்த்துட்டேன், விழுந்துட்டேன். சாமி. விஷாய், ஹாய் விஷாய். டைம் வந்தால் மெசேஜ் பாரு. வருத்தப்பட வேண்டாம். வருத்தப்பட வேண்டாமா? லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். உங்கள் கண்கள் காந்தம். சுந்தரமூர்த்தி வணக்கம். துபாயிலிருந்து அஜித்குமார் வெல்கம் வெல்கம் வெல்கம். அப்புறம் முன்னழகு ராதை தான், பின்னழகு போதை தான். அடாடடடா, எங்கடா கண்டுபிடிச்சிங்க இதை? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சரோ, என்னது? அமெரிக்காவிலேருந்து இளையராஜா எப்படி இருக்கீங்க? ஏங்க நீங்கள் கேட்குறீங்க? சிற்பி 922 வந்து ஹாரிஸ் ஜெயராஜா யாரோட சாங்குன்னு தெரியல, ஒரு சாங்கை போட்டேங்க. அப்படியே வீடியோ காப்பிரைட்ஸ் வந்து பிளாக் விழுந்துருச்சு. நான் விடுவேன்னா அந்த காப்பிரைட்டை ரிமூவ் பண்ணாமல் நான் விடக்கூடாதுன்ட்டு உட்காந்து அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பீச்சுக்கு நான் வேறு சாங்கை போட்டேன். ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது எடிட்டிங். அந்த வாய்ஸ் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்த அந்த டப்பிங்கு செம்ம காமெடி பண்ணியிருப்பேன் அதில். அது கேட்டிருந்தீங்க, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது பிளாக் ஆகி காப்பிரைட் விழுவும். அப்புறம் அதை டெலீட் பண்ணாலும் காப்பிரைட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோவை அப்படியே தலைகீழ எடிட்டிங்கே மாறி போச்சு. ஃபஸ்ட்டு அவ்வளோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கண்ணாபின்னு, ஏன்னா அது 1.5 மணி நேரமாக எடிட்டிங் பண்ணேன். ஒர்க் அவுட் ஃபெயில் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் மறுபடியும் சரி ஷார்ட்டாக போட்டுணுன்ட்டு டக்குன்னு எடிட் பண்ணேன். நான் ஏதோ டாபிக் அப்படியே பேசி எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. அதை அப்படியே பேசி அப்லோட் பண்ணிட்டேன். சிற்பி 922 இப்போ பீச்சு ரீல்ஸ் பார்த்தீங்களா? அதில் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் ஆன் பண்ண போகிறேன். டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹே சுற்றி காட்டடி. சுற்றி எங்கள் வீட்டில் கொல்லைப்பக்கம் இருக்குது. இப்போ நைட்டில் போய் எடுக்க வேண்டாம், அப்புறமா நாளைக்கு காலையில் எடுத்து வைக்கிறேன். பார்த்துக்கலாம் கண்டிப்பாக. விட எதுவும் இருக்கா? விடனா சிரமம் பார்க்காம இன்னொரு முறை லைக் போட சொல்லி கொடுங்க. எல்லோரும் ஜோடியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த 4 பேர் சுற்றினாங்கள்ல, நான் அதுக்கு எப்படி தெரியுமா ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன்? 2 டைம் அவங்க நடந்து வர்றது நான் இன்னும் லாங்கில் காமிச்சேன். அது வந்து நான் பேசுகிற டைலாக் ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷத்து ரீல்ஸ். அது வந்து நான் அதில் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே ஜோடி மாறாமல் தெரியுதுங்க, நம்ம மட்டும்தான் தனியாக போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த கிளைமேட்டை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே, ஈவினிங் ஆகுறதுக்குள்ளே ரிட்டன் நம்ம சிங்கிளாக போகிறோம், ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது மிங்கிளாக போயே ஆகணும்டா அப்படின்ட்டு அந்த 4 பேருக்கு வரும்போது நான் டக்குன்னு வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா, ஹலோ நான் தெரியலண்ணா, ஐ எம் சிங்கிள் அப்படின்னு சொல்லி அது பேசுகிற மாதிரி நான் அவ்வளோ அழகாக அதை நான் எவ்வளோ நேரம் பேசுன்னு தெரியும். என்னோட உழைப்பே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உழைப்பு வேஸ்ட்டாக போச்சு. பாப்ஸா, அந்த டயலாக்கு நான் சொல்லணும். ஏன் சிங்கிள், உண்மையிலே சிங்கிளாக இருக்கிறவங்க தான். ஸோ நான் அந்த டைமில் சிங்கிளாக தானே போனேன், அப்போ நான் சிங்கிள் தான் அந்த டைமுக்கு. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் கைஸ். சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டபுள் டச் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை. இந்த மாதிரி இந்த மேலே தெரியுற இந்த ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள், சப்ஸ்கிரைப் நல்லா பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கொடுங்க. எல்லோரும் ஃபஸ்ட்டு டைம் லைக் பார்க்குறவங்க.
இவ்வளவுதான். காமன்ல எவ்வளோ அவ்வளோதான். சிவா ப்ரோ, நான் எல்லாம் சொல்லலாமா? மெம்பர்ஷிப்ல என்ன பண்ணுவீங்க? என்னென்னமோ பண்ணுவோங்க. நீங்க உள்ள வந்து பாருங்க. உங்க ஷேர் பண்ணுங்க. இது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் நான் பண்ணிட்டேன். அப்படியா? சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ, சூப்பர் சேட்டோ ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிஸ். மெம்பர்ஷிப் கம்மி தான் கோல்டு. மேலே இருக்கிற சீக்கிரம் டிபியை டச் பண்ணி ஜாயின் பட்டனை தொட்டு பாருங்கள். டக்கு டக்குன்னு கோல்டுன்னு இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் சொல்லுங்கள் தலை, என் பேக்ரவுண்டில் அந்த சாங் போட்டி அதனால் அவுட்பேட் வந்துச்சு. ஆமாம், இந்த சாங் இல்லை, அது நான் அது டெலீட் ஆகி கட் பண்ணி மறுபடியும் இதை எடிட் பண்ணி போட்டேன்ற இது ஒர்த்தே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் போட்டேன், அது வியூஸ் வேறு டக்குன்னு அவ்வளோ போச்சு. ஆனால் பிளாக்கடு உங்களுக்கு யாருக்கும் அது காமிக்காதது. என்ன பண்ணுறது? டீ வாங்கிட்டு வந்து அனுப்பிட்டு சிங்கிள்னு சொல்லி சுற்றுறேன். இல்லை, டீ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு டீ வாங்க போனப்போ அந்த வீடியோ எடுத்துட்டேன், பேசிட்டேன், அப்லோடு பண்ணால் அந்த கேப்பில் சரி ஏதாவது இங்கே சர்ச் பண்ணி யாராவது இங்கே கிட்ட இருந்தால் வந்துட போகிறாங்கன்ட்டு டீ எல்லாம் குடிச்சு அப்படியே ஆஃப் பண்ணி பேக்கில் வச்சுட்டேன். டீயை குடிச்சு முடிச்சுட்டு வண்டியில் ஏறி உட்காந்து அடுத்த செகண்ட் அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் பீச்சுக்கு போயிட்டு லைவ் ஆன் பண்ணலாம் தான் பார்த்தேன். நான் கொஞ்சம் டைம் ஹஸ்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே போனேன். அங்கேயும் போய் லைவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேச முடியாமல் அப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஏற்கனவே ஒரு தடவை அன்றைக்கி அப்படி தான் பீச்சுக்கு போனப்போ பேச முடியலையா, அதுக்கு கோச்சிக்கிட்டே வந்தாங்க வரும்போது என்கிட்ட. நமக்கு கோல்டு போகும் அக்கா, அட்வான்ஸு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் தங்கம் விலையை பார்த்தீங்களா? ஐயோப்பா, தங்கம் விலை ஏயா இப்படி ஏறுச்சு? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஒரு கிஸ் கேம், ஹாய் கேம், மெசேஜுக்கு ரிப்ளை வரலை. இதுக்கு ரிப்ளை என்ன கொடுக்குறதுன்னு நான் யோசிக்கிறேன். இதை நான் டீட்டெயிலாக இதில் சொல்ல முடியாது. நான் அதில் லைவில் சொன்னதை வச்சு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை நான் சும்மா ஜாடமாடையாக அப்படி மற்றவங்களுக்காக அது ஒரு ஜாடையாக பேசினேன், அவ்வளோதான் சொல்கிறேன். அதுக்கு வந்தது தான் அந்த இது தான். நான் சும்மா அது வந்து ஒரு லைவில் எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் அப்படின்றதுக்காக அதை நான் அப்படி எடுத்து விட்டேன் அந்த டாப்பிக்கு அந்த சேனலில். சரியா? அதை நம்பிட்டு நீங்கள் இதில் வேறு கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, ஓப்பனாக சொல்லக்கூட முடியல. நீ பீச்சில் ரீல்ஸ் போடும்போது நான் பேசித்தேன், லைவ் போட போகிறேன், இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து ஓடுதே வரப்போகிறேன்ட்டு. ஹாய்டா செல்லம். என்னைக்கு நான் லைவில் இருக்கும்போது என்னை தேடிக்கிட்டு 2 பேர் அங்கே லைவுக்கு அந்த பீச்சுக்கு வந்தாங்களோ அன்னைக்கே நான் லைவ் போகிறது ஸ்டாப் பண்ணிவிட்டேன். தனு செல்லம், சீக்கிரம் லைக் போட்டுக்கோங்க, டக் 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 டக்குன்னு வாங்க 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 வாங்க, டபுள் டச் பண்ணுங்க. இப்படி இந்த சப்ஸ்கிரைபர் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். கோல்டு மெம்பர்ஷிப்பில் வெரி வெரி ஹாட். சீக்கிரம் ஜாயின் பண்ணி பாருங்கள். டக்கு டக்குன்னு உள்ள வாங்க தங்கங்களே. ஐயோ ராமா, பாடி சைஸு ப்ளீஸா, டாக் இன் ஹிந்தி ப்ளீஸ். பூஜா கரானா என்ன சுசித்ரா வாய்ஸ் மாதிரி ஆகிருச்சு. நல்ல வேளை நீங்கள் சுசித்ரான்னு சொன்னீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் நான் ஜாக்லின்னு சொல்லி ஓட்டுவாங்க தெரியுமா? இந்த சாரிலாம் செம்மையாக இருக்கீங்க. ஒரு முறை எழுந்து நிற்கும் ப்ளீஸ். கண்டிப்பாக எழுந்திருக்கிறேன், கண்டிப்பாக. தூக்கம் வரலடி. தூக்கமே கலைஞ்சு போச்சு மச்சான். ஆள் கதாநாயகி மாதிரி இருக்கீங்க. அப்படியா? சூப்பராக இருக்கீங்க. டே எசகி முத்த தூக்குங்கடா. ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டான்டா, சொல்லி கொடுத்தா மாதிரியே சொல்லிட்டான். ஆளை தூக்குங்க, அவனுக்கு சேர வேண்டியதை சீக்கிரம் எழுதி கொடுத்து அனுப்புங்க.
நீங்கள் தஞ்சாவூரா? இல்லைம்மா இல்லைம்மா. த்ரிஷா மாதிரி ஃபேன்ஸா? தொப்புல ட்ராக் சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. சரோ யூ டூ ஸ்டாண்ட் அப் டியார் வெரி பியூட்டிஃபுல் லவ் யூ ஐஸ் நைஸ். சாமி அவங்க வரலைன்னா நாம சாப்பிடுவோம். ஐயோ கிச்சு 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 ஏத்துறாளே, கிச்சு ஏத்துறாளே வா. கிச்சு 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 கிச்சு. ஐயோ சிரிச்சிருங்க சிரிச்சிருங்க. You are from Kalpakkam. You're looking super darling. I'm Prati. யாரடி நீ? என்ன தெரியாதா? நான் தாங்க உங்க நயன்தாரா. யூடியூப் நயன்தாரா. என்னங்க இப்போ கூட லாஸ்ட்டாக என்ன இந்த மூவியில் பார்க்கலையா? ஜெகபதி பாபுவா சிரஞ்சீவி கூட என்ன ஆட்டம் போட்டேன் நான். ஏ ஏ ஏ ஏ பாபு. சிரிப்பு சூப்பர் செல்லம். அப்புறம் பிரவீன் அஃபிஷியல் சொல்லுங்கள். கல்பாக்கத்தில் எங்கே இருக்கீங்க? ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். ஒரு ஸ்ட்ரீட் வருங்க, அதில் நிறைய வீடுங்க இருக்குங்க. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு 20-30 வீடு இருக்குங்க. அதில் ஒரு வீட்டில் நான் இருக்கேன். யூடியூப் நயன்தாராவா? அப்புறம் என்ன வேறு யாருன்னு சொல்கிறது? சொல்லவா? நான் கல்பாக்கத்தில் இந்த தெருவில் இருக்கிறேன் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லணுமா? சொல்லுங்கள். சாப்பிட்டியா செல்லம்? செம்ம பீஸா? நான் செம்ம பீஸு நினச்சி கனவுல கேக் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற போகிறேன். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. அப்பா ஃபேனே இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். ஃபேன் போட்டுக்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலை? யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நம்ம யூடியூப் சேனலை? நீங்கள் ஒரு தடவை பேரன்பு மூவி யார் நடித்தது? அது பேரன்பு மூவி பார்க்கணுமா? பேரன்பு என்ன படம் தெரியலையே, யார் நடித்தது? நீங்கள் சூப்பருங்க. சல்லோ லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது கல்பாக்கம் இல்லை, எங்களுக்கு வைக்கிற ஆப்பாக்கமா? அனேஷ் ஹாய் அனேஷ். பட்டர் ஹாய் பட்டர். பாபு மோனிகா ஆர் யூ மேரிட் மேம்? ஆமாங்க. ஏகே அஜித் குமார் ஹாய். ஓய் போதும் கோல்டுக்கு வாடியம்மா. வந்துடுறேன். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைவ் வந்தால் ஹைலைட்டு, லைவுக்கு ஒரே ஒரு ஹைலைட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தேன், இப்போ ஒன்று கொடுக்கலாம். ஃபேன் வேறு போட்டுட்டேனே. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கொரட்டை விடலைனால என் வீட்டில் உள்ளவங்க கொரட்டை விட்டே காட்டி கொடுத்துருவாங்க போல இருக்கு. ஐயோ ராஜா ஸ்லோ. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்ல மட்டும் செக் வரலடா. இதுக்கு தான் நல்லா தலையில் கையை வைக்கிறதே இல்லை. ஹலோ மேடம், நம்ம சண்டை இன்னும் முடியலையா? என்ன இன்னைக்கு கொஞ்சம் அழகு கூடுதலாகவே இருக்கே. அடடா, கண்ணுக்கு மை நேராக இருக்கிறத விட அங்கங்கே அலைஞ்சி இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதுலேயும் ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த பொட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ தாங்க ஒரு மகாலட்சுமி போல் அப்படி மங்களகரமாக லட்சணமாக அழகாக அப்படி இருக்குது.
ஆஃப்டர் மேரேஜ் எப்படி மேம் நைட்டு ஃப்ரீயாக பேசுகிறீங்க? ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டாரா? சும்மா தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன் கண்ணா வேணும். ம் அஜித் பொட்டுதா மாஸ். உங்கள் சேலையில் உள்ள இலைகள் எப்போதும் உதிரும் உதிரும் உதிரும். சீக்கிரம் இப்போ கோல்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உதிரும். ஐயோ கொரட்டை சவுண்ட் அடிச்சு தள்ளுறானே. சொக்குதடி தங்கம் ஒன்று பார்த்தாலே. கிட்ட கிட்ட வரக்கூடாது. நானும் பாவம்தான். நீங்கள் ஓகே சொன்னால் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாட்ச்மேனாக கூட வருவோம். அப்படியா? சேலரி கேட்பீங்களே. ஐயோ கொரட்ட சவுண்டு. கதவு சாத்தி இருக்கும் போதே இப்படி கேட்குதுன்னா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, குளிருக்கு அதுக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு கேட்குது. அங்கேயும் ஃபேன் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் ஃபேன் ஓடிச்சுன்னா கேட்காது. இப்போ வந்து வீடு ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது. பாப்ஸு உங்கள் கொரட்டை சவுண்டு பூப்பாலமா? இந்த லைவை நாளைக்கு நான் காட்டுவேன் என் ஹஸ்ஸுக்கிட்ட. இங்கே பாருங்க நீங்கள் பண்ண கூத்து அப்படின்ட்டு. கொரட்டை சத்தத்திற்கு காப்பிரைட் இல்லையா? ஒரு மனுஷனை அந்த அளவுக்கு டயர்டாக்கியிருக்க. 2 பேரும் சேமாக தானே அலைஞ்சிட்டு வரோம். ஓ கண்ணு அழகலை நான் செத்துருவேன் போனடி. அனிஷு ஐயோ ஐயோ ஸ்மார்ட்டு செம்ம. ஐயய்ய சரி சரி, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. மறந்துட போகிறீங்க. சீக்கிரமாக ஸ்க்ரீன் அப்படி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு இங்கே தெரியுற அந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் டார்லிங். டக்கு டக்கு டக்குன்னு சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. என்னது டயர்டாகி இருக்கியா? ஆமாம் கார்த்திக், செம்ம டயர்டாக. தூங்காததுனால என் கண் எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்களேன். நான் நல்லா தூங்கி எழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் கண் நல்லா பளிச்சுன்னு திராட்சை பழம் மாதிரி அப்படியே உருண்டையாக அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? பண்ணிட்டேன். உளைச்சல கொரட்டை வராதுன்னு தூக்கங்க. முகமது, உன்னையெல்லாம் என் லைவில் விட்டு வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். என்ன காய்ஸ், இவனை என்ன பண்ணலாம்? இவனை தூக்கி போட்டு கீழே மிதிக்கலாமா இல்லை மேலே மிதிக்கலாமா சொல்லுங்கள். அவன் பேர் என்ன பேர் அவன் பேர்? அட எங்கடா அவன் போயிட்டான், நான் பிளாக் பண்ணிட்டேன். முகமது ரொம்ப பேசுகிறானே பையன், என்ன பண்ணலாம்? அப்பா, அமிதாப் மாமாவுக்கு வேறு கோவம் வந்துருச்சு. நானும் போனா போட்டோம் அவனை என் லைவில் விட்டு வச்சுருந்தா ரொம்ப பேசிட்டான்டா. ஒரு தலைவின்னு கூட பார்க்காம, ஒரு பயம் இல்லை அவனுக்கு. ரொம்ப திமிரா பேசுகிறானே. மாறி சூறைக்காலே அவனை அப்படியே அழகா தூக்கிட்டு வாங்கடா. பாடியில் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படுத்தக்கூடாது. அந்த சேதாரம் படுத்துறதா இருந்தா நான் மட்டும்தான் படுத்தணும். சுக்கிரத்துக்கிட்ட போட்டுடலாம். பாப்ஸு எஸ்ஸு. என்ன ஒர்க்கில் இருக்கேன் சிஸ்டர், அதான் கண்டினியூ கமெண்ட்ஸ் பண்ணுவோம். அப்படியா ஹேமா, என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? என்ன ஒர்க்கு, எங்கே இருக்கீங்க நீங்கள்? எந்த ஊருன்னு சொல்லவே இல்லையே. க்ரீன் வேஸில் இருக்கீங்களா ராஜ்? வெல்கம். நேற்று யாரோ சீக்கிரம் லைவ் வந்துட்டு முடிச்சிடுவேன். நான் சீக்கிரமாக வந்திருப்பேன் மோனி, வராமலாம் இல்லை. நான் சீக்கிரமாகவே ரூமுக்கு வந்து நான் 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாலும் நான் நினச்சிருந்தா 9:30க்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு வியூஸ் இல்லை. நேற்று நான் ஆன் பண்ணி பார்த்தேன், நிஜமாகவே நம்மளோட சிற்பி 922ல் நேற்று நான் 11:30க்கு லைவ் ஆன் பண்ணேன்.
நிஜமாக சொல்கிறேன், எனக்கு சப்ஸ்கிரைபும் ஏறலை, எனக்கு வியூஸ் ரொம்ப கம்மி, வெறும் 16,000 தான் இருந்துச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், அந்த கேப்பில் வந்து 10 மணிக்கு தான் நான் சாரீவே சேஞ்ச் பண்ணேன். டக்கு டக்குன்னு ஒரு 2 ரீல்ஸை மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணேன். நான் டைம் கணக்கு வச்சு தான் வந்தேன். நான் ஒரு பக்கம் உங்களெல்லாம் யோசிச்சேன் தான், பாவம் இவங்கெல்லாம் நமக்காக முழிச்சிட்டு இருந்தது தூங்காமலே இருந்து உடம்பு வீணாகுதுன்னு. அப்புறம் பார்த்தேன், அப்படின்னு பார்த்தா நமக்கு வியூஸ் வேறு ரொம்ப உட்காருது, ஜாயினிங்கும் உட்காருதுன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த டைமுக்கு வந்தேன். ஒன்று சுரேந்தர், ஓகே ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கங்களே, சீக்கிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு. ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க டபுள் டாப் பண்ணுங்கள், இப்படி இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. ஆல் பட்டன் கொடுத்தா மட்டும்தான் நான் போடக்கூடிய லைவ் ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? வெரி ஹாட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு 8 ஜாயின் பண்ணி பாருங்கள். 31 நாள் இருக்கீங்கள, தெரியும். ஜாயின் பண்ணி இப்போ ஷோ லைவ் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள். கைரேகை இல்லாமல் போகும், சாபம் முன்னால் தான் இல்லை. எது என்னாலயா? ராயல அது உங்கள் அம்மாவுக்கு நீயே கொடுத்து கூப்பிடு, அவங்களே வருவாங்க. ஹாய் பிரதீப், ஹாய் பிரதீப், ஹாய். கைரேகன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு 1 வீக் ஆகுது பாப்ஸு அந்த இது சொன்னல ஒன்று, அதுக்கு வந்து கைரேகை எடுத்தாங்க. நான் வந்து இப்படி கையை வச்ச உடனே எனக்கு வந்து கிளிக் ஆகிடுச்சு. ஆப்பன்ட்டு பார்ட்டி கை வைக்க சொன்னாங்க பாருங்க, வைக்கிறாங்க அழுத்துறாங்க, விழவே இல்லை. அப்புறம் போட்டு கையை போட்டு தேய்ச்சி நான் அந்த டைமில் என்ன தான் வச்சேன், கைரேகை போயிருக்கோமோ, கைரேகை போகிற அளவுக்கு வேலை பார்த்துருப்பாங்க. நான் மனசுல நினச்சிக்கிட்டேன். லைவ் டைமு இன்னும் ஒரு 11 நிமிஷம் இருக்குது. மெம்பர்ஷிப் லைவ் ஆன் பண்ணுறதுக்கு 12 நிமிஷம் இருக்குது. 3 லைக்ஸு 500 லைக்குக்கு. நைஸ் வாய்ஸ் டியர். ராபின், ஹாய் ராபின். நெயில் கலர் சூப்பர், தேங்க்யூ ஃப்ளிப்பு. யுவர் நேம் நிலா, சூப்பர் சேட்டா. அப்புறம் வந்து ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, டபுள் டப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கியூட்டு செல்லும், தேங்க்யூ தேங்க்யூ. மாஸ்கர் ரிமூவ் ப்ளீஸ். எங்களுக்கு டைமிங் சேஞ்ச் பண்ணாதீங்க. மாமான்னு கூப்பிடுங்க. மாமா மாமா. பாப்ஸு அப்போன்னுட்டு ஒரு மார்க்கமானவரோ? இல்லை இல்லை, ரொம்ப பெரிய ஆள் தான். வந்து நான் நினச்சேன் அப்படி எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் எல்லாம் வீக்கு தானே. ஸ்லாங்கை சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்லாங்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இருக்கிறது தான் ஒரு, இல்லாதது எப்படிங்க கொண்டுட்டு வருது? ஏனுங்க மாமோய், சொல்லுங்க மாமோய். வரல, எனக்கு வரல. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. உங்களை மாதிரி ஒரு ஒய்ஃப் இருந்தால் எப்படி இருக்கும் மை ட்ரீம். ஆல்ஃபா, அப்படியா? எந்த மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமா? இப்போ 50 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம்னா நீங்களே கூட்டிக்கோங்க இப்போ இருக்கிற டைம்லேருந்து. அப்படி 1:21, 1:32, 1:35 வருவேன். ஃபேன் போட்டு. நான் ஹைலைட் அதிகமாக போடலை. நான் ஹைலைட்டில் வந்து வாட்டர் மார்க் போட முடியாமல் இருக்கான். இந்த ஃபேக் ஐடிங் எடுத்து நிறைய போட்டு வச்சுருக்கானுங்க. அதனால தான் நான் வந்து ரொம்ப நிறையா, நேற்று கூட பாருங்கள், அதிகமாக நான் வந்து ஹைலைட்டு அப்லோட் பண்ணலை. அந்த ஹைலைட்டெல்லாம் முக்கியமானதெல்லாம் நான் மெம்பர்ஷிப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். இனிமேல் ஹைலைட்டை போடுவேன், ஆனால் மெம்பர்ஷிப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். சில்வர் அந்த மாதிரி. க்ரீன் வேஸ் ஐடி இல்லையா? க்ரீன் வேஸா? சிற்பி 90 டிகிரி மெஸ் இருக்கேன். அப்புறம் நிலா, ஏதாச்சும் சவுண்டு கூட நிலா ரசிகர்கள் சவுண்டு கொடுக்கணுமா? சவுண்டா? பொசிஷன் சேஞ்ச் பண்ணிங்களா? ஒய்ஃபை கட் ஆகுதா?
சிஸ்டர் நான் மோனி அவங்க சொல்கிற எதையுமே நம்பக்கூடாது. அன்னைக்கு மட்டும்தான் அது. அட போமா, ஒரு குட் நைட்டு கூட சொல்ல மாட்டேன். சொல்லுங்க குட்டி. இல்லை இல்லை, நான் கண்டினியூ பண்ணிடுவேன். அதுக்கு தான் நான் சீக்கிரமாகவே ரூமுக்குள்ளே நான் வந்துட்டேன். இப்போவே நான் படுத்து கிடந்தேன். வந்த டயர்டுக்கு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். படுக்காமல் டக்குன்னு நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா 9:30க்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு வியூஸ் நேற்று இல்லை. நேற்று போய் பாருங்கள். கொஞ்சமாச்சும் ஒரு ஜாயினிங்காவது இருக்கணும்ல. ஜாயினிங்கும் இல்லை, வியூஸ் இல்லைன்னா நான் போடக்கூடிய லைவ் என்னத்துக்கு அது சீக்கிரமாக வந்து. அதுக்கு தான் நான் இப்போ என்னோட டைமிங் இதுதான் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது. அடிச்சுட்டு ஐ லவ் யூ சஞ்சய், லவ் யூ. அன்வர் பாஷா, ஹாய் அன்வர் பாஷா. அக்கா தாலாட்டு பாடு. நீங்கள் தூங்க போகிறீங்களா? ஏய் மனோ, ஹாய் மனோ. சிற்பி, யுவர் நேம் நிலா ஜெயந்த். லவ் யூ டி, லவ் யூ. உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போங்க. இப்போவும் மாஸ்க்கு கழட்ட மாட்டீங்களா? ஆஃபீஸ் சேரு வாங்கிக்கோங்க. இருக்குங்க ஆல்ஃபா, இருக்கா ஆல்ஃபா. எங்கள் வீட்டில் வேறு இடம் பத்தலாம் ஆல்ஃபா. இதுக்கு வீடு கொஞ்சம் பெரிய வீடாக மாறணும் ஆல்ஃபா. இன்றைக்கி கூட 2 வீடு போய் பார்த்துட்டு வந்தோம். அட்வான்ஸ் தான் ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க, வாடகை ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க. மனோ, தேங்க்யூ மனோ. வெல்கம் டு கோல்ட். தேங்க்யூ மனோ. அதுதான் சொன்னேன், 3 கிட்ட டைம் சேஞ்ச் பண்ண முடியாது. இது இப்படியே தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். கரெக்டு. மாற்றினா எனக்கு வியூஸ் இல்லை சுத்தமாக. சிஸ்டர் நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். கமெண்ட்ஸ் இருக்கு. என்னது கார்மெண்ட்டோ இருக்கா? பெங்களூர்லையா? பரவாயில்லையே சிஸ்டர். இப்போ வரலை அப்படிங்களா? அதெல்லாம் ஃபேக் ஐடிங்க ஹரிஷ். ஃபேக் ஐடி எப்படி வரும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்டாப் ஆக தான் செய்யும். ஒரிஜினல் தான் எப்போவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் யூடியூப்பில். அதெல்லாம் ஃபேக் ஐடி. உங்கள் வாய்ஸ் கேட்டாலே அப்படியா ஷேகா? சுரேஞ்சன், ஹாய் சுரேஞ்சன். ஓகே ஓகே, விடுங்க. ஐயோ, கிஸ் பண்ணாத செல்லம். லக்ஷா, மோகமேதா, சரிடா, தேங்க்ஸ்டா. யூ ஃப்ரம் கல்பாக்கம்ங்க. உங்களை பதம் பார்க்கணுமா? உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ. முகமது சக்தி, யூஸ் ப்ராப்பர் வேர்ட்ஸ். அவனை பிளாக் பண்ணலாம். ஒரு புறம்போக்கு அவன் சரியான புறம்போக்கு, கோத்து போட்ட புறம்போக்கு. ஸ்பா ஃபேன் போட்டாலும் குளிருது, போடலைனாலும் புழுங்குது. இந்த பாலா போன உடம்பு இருக்கே, ஐயா. பியூட்டிஃபுல் டு சி யூ சிப்பி. உங்ககிட்ட முத்து இருக்கா? எடுக்கணும் ஆசை. நாளைக்கு வந்துடுமா? அப்படிதான் நினைக்கிறேன். மெசேஜ் பார்க்குறேன்டா, மெயிலில் போய் பார்க்குறேன். வந்துடுனா என்ன வருன்ட்டு. ஹஸ் கூட தான் கேட்டாங்க, நாளைக்கு எதேண்டி வெளியில் தான் போகிற நேரம் பார்த்து கால் பண்ணிட்டு கிடக்க போகிறான், மெயில் வந்திருக்கா பார்த்துக்கோ அப்படின்னாங்க. நான் பார்த்துட்டேன், நாளைக்கு தான் அப்படின்னு சொன்னேன். பார்ப்பேன்டா, நான் பார்க்குறேன். பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். உங்கள் மனசு ரொம்ப பெருசு, பியூட்டிஃபுல். சரி, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்க அதோ மேலே தெரியுது அந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. இப்படி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. கோல்டு மெம்பர்ஷிப் இருக்குது, போகலாமா? வாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. சீக்கிரம் 5 மினிட்ஸில் மெம்பர்ஷிப்குள்ளே போயிடலாம். சீக்கிரம். அப்புறம் ஹாய் மேம், உங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? அது நான் உங்களுக்கும் நல்ல பொண்ணுங்களுக்குமா? பொதுவாக பொண்ணுங்க அவ்வளோதான். அது நான் நல்ல பொண்ணுங்க கெட்ட பொண்ணுங்கன்னு என்ன நெத்தியில் எழுதி ஒட்டி இருக்கா? மாடு செந்தில்குமார் என்கிட்ட திட்டு வாங்காது. லைவ் முடிக்க போகிற நேரம் சந்தோஷமாக முடிக்கணும்னு பார்க்குறேன். என்னை டென்ஷன் படுத்தின அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இனிச்சு நான் பேசுகிறேன் பாரு, அப்படியே கூவம் பாஷை ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிருவேன். உன் காதில் ரத்தமே வந்துடும். அப்படி என் லைவ் தான் ஸ்பாயில் ஆகும். அஜித் குமார்,
க்ரீன் வேஸில் உனக்கு மெம்பர்ஷிப் இருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எக்ஸாம் இருக்கா? இப்படி மோகமத வந்துட்டானுங்க. உனங்கெல்லாம் ஒரு குரூப்னு நினைக்கிறேன், அதான் போல இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லவ் யூ பாண்டியன். அப்படியே கொட்டித்தான் பாருங்களேன். ஹாய் பிரின்சஸ், ஹாய் பியூட்டி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லவ் யூ. இந்த முகமத சிஸ்டர் சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்கு. ஐயோ சிஸ்டர், உங்கள் லைவ்லேயாவது பரவாயில்ல கமெண்ட்ஸு, என் லைவ்லலாம் என்னால் படிக்கவே முடியாது சிஸ்டர் அப்படி நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு உங்கள் லைவோட கமெண்ட்ஸை கூட நான் படிச்சிடுறேன் சிஸ்டர். என் லைவில் வந்து படித்து பாருங்கள், என்னால் முடியல. ஹலோ, என்ன ஆச்சு வாய்ஸ்க்கு? வாய்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், மழையில் கொஞ்சம் நனைஞ்சேன், பனி வேற ஹெவியாக பெய்யுது. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு இருக்கா மணிகண்டா? இருக்குன்னா ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கு. அறிவு இருக்கிறவன் ஃபோனை பக்கத்தில் வச்சுருக்க மாட்டான், ஃபோனை வந்து பக்கத்து ரூமில் சார்ஜை போட்டுட்டு தூங்குவான். இன்னும் ரொம்ப அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஃபுல் சார்ஜை போட்டுக்கிட்டே தூங்க மாட்டான், கரெக்ட் டைமுக்கு சார்ஜை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவான், ஃபோன்லேருந்து பிடுங்கிடுவான். அதை விட அறிவாளியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சுவிட்சு மேலே போட்டிருக்கிற சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு வைப்பான். அறிவுக்கு பல வித்தியாசங்கள், பல ரகங்கள் இருக்குது. நீங்கள் அறிவாளியா இல்லை ரொம்ப அறிவாளியா இல்லை அதிபுத்தி அறிவாளியா? உன்னோட ஃபேவரெட்டே ஏஞ்சலா? இப்படி சொல்லாதீங்க, போயிட போகிறாங்க எல்லாரும். யாவனும் போக மாட்டான், நீ வேற, நான் சொல்கிறேன் பாரு. ஹாய் கனி, ஹாய், தேங்க்யூ தேங்க்யூ, வெல்கம் டு சில்வர். அப்புறம் சார் அனுபவம் பேசுது போல இருக்கு. உண்மைதாங்க, நம்ம ரொம்ப ஓவர் அறிவாக இருந்தால் இதை பண்ணுவோம், அறிவு கம்மியாக இருந்தால் இதெல்லாம் பண்ணுவோம். ஆமாம். தருண், ஹாய் தருண். இப்போது டைம் ஆச்சு. சரிங்க, வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 minutes இருக்கு. லுக்கிங் சூப்பர். நீ மேக்னெட்டு, யாரும் போக மாட்டாங்க. முகமது நைஸ் சாரி. மெம்பர்ஷிப்பில் லிப்ஸ் எல்லாம் காட்டுவேன். க்ரீன் வேஸ்லாம் வருவீங்க. க்ரீன் வேஸ் முடிஞ்சிடுச்சிங்க, இதோட இப்போ இதில் மெம்பர்ஷிப்பில் போட்டுட்டு நான் தூங்கிடுவேன். சிப்பி 922 கொடைக்குள் மழை யூட்டபிள் மட்டுமே. வினோத், இதிலலாம் நாங்கள் டிஎம் பண்ணுற ஆப்ஷன்லாம் எங்கள் யூடியூப்பில் நாங்கள் வச்சிடலைங்க. டிஎம் பண்ணலாமா? இதெல்லாம் நான் எங்கே அந்த இதில் தான் கேள்விப்பட்டிருக்கேன், யூடியூப்லலாம் அதெல்லாம் கிடையாதுங்க. சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டுமே. நாளைக்கு வந்துடும் தான் நினைக்கிறேன், வரும். கோல்டுக்கும் ஸ்பெஷலுக்கும் என்ன வித்தியாசம்? கோல்டை விட ஸ்பெஷலில் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்குது, அப்போ ஸ்பெஷலாக அதிகமாக தான் இருக்கும், அதுதான் வித்தியாசம். என்ன இது வெத்தலை உனக்கு போட்டால் கொஞ்சம் சிரிப்பான், அப்படி பண்ணாதீங்க மனோ. சரி, எழுந்துச்சு நிற்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஹைலைட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கொடுத்துருங்க.
லைட் ஆன் பண்ணிடலாம். ப்ரோ என் கமெண்ட்ஸ் தான் தெரியாது, டோன்ட் வரி. ரொம்ப பண்ணாதடா, ரொம்ப பண்ணுறான். உண்மையை சொல்லாதீங்க. ஹாய் பியூட்டி செல்லக்குட்டி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் டபுள் டாப் பண்ணுங்க. அப்புறம் இங்கே தெரியுற சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஹாய் லோகா, கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, உடனே ஜாயின் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் சாரி கேட்குறீங்களா? சரி பரவாயில்ல இருக்கட்டும், என்கிட்ட தானே, பரவாயில்ல இருக்கட்டும். ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படியா ட்ரீம்? நீங்கள் பண்ணாத இடத்துல தான் டபுள் டச் பண்ணினேன். ஓகே ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. புரியலையா? எவ்வளோ பெரிய மனசா சச்சின்னு. சரி வாங்க, லைவ் அப்போ முடிக்க போகிறேன். 600 லைக் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க, மெம்பர்ஷிப் போயிடலாம் சீக்கிரம் டியர், சீக்கிரம் செல்லக்குட்டீஸ். ஓகே சிவா, ஒர்க் இருக்கு. தண்ணி குடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், தண்ணி குடிச்சிட்டு. மெதுவா அவ்வளோ தாகமா எங்க கேக்குது. இதுல அப்படிதாங்க கேக்குது. கண்ணை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நல்லா தூங்கும். ஆத்துக்கலாம் விட சீக்கிரம் 600 லைக் மட்டும் போட்டுடுங்க. ரெண்டு மணிக்கு மேலே கோயம்பேடு மார்க்கெட்டு காய் வாங்க போகணுமா? என்ன வரைக்கும் கமெண்ட் போட்டு இந்த ஒரு கமெண்ட்டும் கண்ணில் பட்டு இருக்கு. ஐயோ இல்லைடா, நீங்கள் இன்னொரு மொபைல் வச்சு பாருங்களேன், கமெண்ட்ஸே வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு லைவில் கொரட்டை சவுண்டு, செகண்ட் லைவில் தண்ணி குடிக்கிற சத்தம். அவ்வளோ ஓப்பனாக கேட்குது. அப்புறமா லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் கேட்குறேன் எப்படி தான் அந்த சவுண்டு கேட்குது. நீங்கள் ஏன் சிவா மாட்டறீங்களா? புரியலடா, என்ன போட்டிருக்கீங்க? யார்? ஹேமாவுடைய கமெண்ட்ஸா? ஹேமா ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க, வாய்ஸ் கேட்கலையா? சரி வாங்க, மெம்பர்ஷிப் போயிடலாம். சீக்கிரம் கிட்ட நெருங்கிட்டோம். எல்லோரும் சீக்கிரம் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். சீக்கிரம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. டக்குன்னு அப்படியே இங்கேயே கட் பண்ணிவிட்டு அப்படியே மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடுறேன். சீக்கிரம் டைம் போகுது பாருங்கப்பா. லைட்டெல்லாம் கண்ணு வலிக்குது. லைட்லாம் நான் போடுறதே இல்லை, எனக்கு ஐ ட்ராப்ஸ் போட்டுறதுனால
லைட்டெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது. ரீல்ஸில் கூட பாருங்களேன், லைட்லாம் அதிகமாக போடுறதே இல்லை, கொஞ்சம் பகல் வெளிச்சத்தில் அப்படியே எடுத்துக்கிறது. மணிகண்டன் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம் முதலாம். அப்புறம் அந்த ப்ளீஸ் மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்குது, இப்போ சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க கை. இதோ அவ்வளோதான், 7 லைக் தான் இன்னும். அது முடிஞ்சிச்சுன்னா லைவ் முடிச்சிடும், மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடுங்க. டக்குன்னு உள்ளே ஜாயின் பண்ணிவிடுங்க. லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும்போதே சீக்கிரமாக டக்குன்னு உள்ளே வந்துடுங்க. லைவ் முடிய போகிற நேரம் வர்றீங்களா, அப்போ லைவ் முடிய போகிற நேரம் நீங்கள் வர்றதுனால பாதி லைவ் பார்க்க முடியாமல் ஆயிடுது. அப்போ சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் சுவாரஸ்யம் இருக்கும். நான் உள்ளே ஆன் பண்ணிவிடுவேன். இப்போ லைவ் முடிச்சுட்டு 2 மினிட்ஸில் நான் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுவேன். ஏன்னா இதை அப்லோட் பண்ணணும்ல, அப்லோட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் ஆன் பண்ணுவேன். சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருங்க டக்குன்னு. அப்புறம் ஒரு லைவு பார்க்குறதுக்கே கஷ்டம் இருக்குது. இன்னும் ஆக்சஸ் முடிஞ்சால் என்ன பண்ண? ஒன்றும் நீ பயப்படாத, உனக்கான லைவ் உனக்கு கிடைக்கும் எப்படியா இருந்தாலும். அப்புறம் ஃபேக் ஐடியை என்ன பண்ணிகிட்ருக்கீங்களா? ஃபேக் ஐடியை போட்டு மிதிச்சிக்கிட்டு கிடக்குறேன் கைஸ். யாரும் இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் நம்பாதீங்க, இன்ஸ்டாவெல்லாம் நம்பாதீங்க, டேங்கா நம்பாதீங்க, டெலிகிராம் நம்பாதீங்க. ஏன்னா அது எல்லாமே ஃபேக் ஐடி கைஸ். நான் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். யூடியூப்பில் ஒரிஜினல் சேனல் நேம் வந்து ஃபஸ்ட்டு சேனல், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் சேனல். ஃபஸ்ட்டு சேனல் சிற்பி 920 கிரீன்வேஸ், செகண்ட் சேனல் சிற்பி 922 கொடைக்குள் மழை. வேறு எங்கும் கிளைகளே கிடையாது நமக்கு, சரியா? ஓகே செல்லக்குட்டீஸ், ஓகே 600 லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ண என்னோட அழகான உள்ளங்களுக்கு எல்லாரும் தூங்குங்க. குட் நைட் ட்ரீம், குட் நைட் பாப்ஸு, குட் நைட் மோனி, சரோக்குட்டி குட் நைட், குட் நைட் தலை, சங்கர் குட் நைட், சுவாமி. ஓகே மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். சச்சின் வெல்கம் டு சில்வர். ஆனால் நான் இப்போ கோல்டு தான் ஆன் பண்ண போகிறேன். சில்வருக்காரங்க பார்க்க முடியாது. நான் நாளைக்கு சில்வர் வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை இப்போ ஷோ லைவ் பார்த்தே ஆகணும்னா அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். டக்குன்னு சேனலுக்குள்ளே வாங்க, விசிட்டை கிளிக் பண்ணுங்கள், அப்கிரேடை தொடுங்க, மெம்பர்ஷிப்பை செலக்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே செல்லகுடீஸ், மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். ஓகே குட் நைட். சரி ஓகேடா.